الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: قال إني أريد أن أنكحك إحدى ابنتي هاتين على أن تأجرني 8 حجج، فإن أتممت 10 فمن عندي، وما أريد أن أشق عليك، ستجدني إن شاء الله من الصالحين. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் கடந்த சில வாரங்களாக திருமணத்தை நிச்சயிப்பதற்கு முன்பாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகளை பற்றி நாம் பார்த்து கொண்டே வரும் பொழுது, கடைசியாக ஆலோசனை கேட்க வேண்டும். ஒரு பெண்ணை பார்க்கிறோம், அல்லது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை நாம் தேர்வு செய்கிறோம் என்றால், தேர்வு செய்வதற்கு முன்பாக அவர்களை பற்றி தெரிந்தவர்களிடத்தில் அவர்களை பற்றி ஆலோசனை கேட்டுக்கொள்வது மிக முக்கியமானது. காரணம், என்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டையா, என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல என்பதாக அவர்கள் சொல்லலாம். அதே போன்று யாரிடத்தில் நாம் கேட்கிறோமோ அவர்கள் எப்படி ஆலோசனை சொல்ல வேண்டும், இருக்கின்ற உண்மையை அப்படியே சொல்ல வேண்டும். அந்த ஆணிடத்தில் ஏதேனும் மிக முக்கியமான குறை இருந்தால், ஏன் பிள்ளையை கொடுத்துருவனா என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அவரை பற்றி உண்டான அந்த மிக முக்கியமான குறை அது தெரிந்தால் இவர்கள் கொடுக்க மாட்டார்கள் என்றால், அதை ஒளிவு மறைவு இல்லாமல் நாம் அதை சொல்வதில் எந்த தவறும் இல்லை. இதே போன்று ஒரு நல்ல மாப்பிள்ளை தான் அல்லது ஒரு நல்ல பெண், அதை உறுதியாக சொல்லிவிடக்கூடாது. எனக்கு தெரிந்து நல்லவர், அல்லாஹ் மிக நன்கு அறிந்தவன், 100க்கு 100 நான் கேரண்டிங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. காரணம், நமக்கு தெரியாத கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம். அப்புறம் அவருக்கு தெரிஞ்ச நம்ம கிட்ட வந்து கேட்பாரு, நீங்க தானே சொன்னீங்க 100க்கு 100 நான் கேரண்டி கொடுங்கன்னு சொன்னீங்க, பார்த்தா இப்படி அப்படியா அப்படின்னு. இப்ப இது போன்ற ஒழுக்க நெறிகளை எல்லாம் நாம் சொல்லும். இதே போன்று தெளிவா சொல்லணும். உங்களுடைய விருப்பம் இருந்தால் கொடுங்க, நிர்பந்தம் தான் படுத்தக்கூடாது என்பதற்கு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொன்னோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, நமக்கெல்லாம் அறிமுகமான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கு அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சகோதர முறையில் வரக்கூடிய ஒரு உறவுக்காரர், அவர் ஒரு வீட்டுல போய், ஒரு அரபை சார்ந்த ஒரு வீட்டுல போய் பொண்ணு கேட்கிறாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர் முறை வேணும், அண்ணன் முறை வேணும்ன்றீங்க இல்லையா, அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு சிபாரிசு செஞ்சா என்ன செய்யறோம், எங்க பொண்ணை கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு அழகாக பேசினார்கள் என்பதை நாம் பார்த்தோம். சொன்னாங்க, இவர் என்னுடைய சகோதரர் தான், ஆனால் இவர் சற்று துர்குணமுடையவர், மார்க்கப்பற்றும் சற்று பலகீனம்தான். விருப்பம் இருந்தால் உங்களுடைய பெண் பிள்ளையை இவருக்கு கொடுங்கள், விருப்பம் இல்லை என்றால் விட்டு விடுங்கள் என்ற தெளிவான வார்த்தை. இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும், நிர்பந்தப்படுத்த கூடாது. நான் எனக்கு தெரியும், நல்லா தெரியும், குடும்ப நீங்க உங்க பிள்ளை அப்படின்னு உறுதியாக நிர்பந்தமாக எந்த வார்த்தையும் பேசக்கூடாது என்பதை எல்லாம் நாம் பார்த்தோம். ஆனா இந்த வார்த்தையை கேட்ட அந்த வீட்டார்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, யாரை பற்றி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அமர்ந்து இவர் என்னுடைய சகோதரர் என்று சொல்லிவிட்டார்களோ அவருக்கு எங்களுடைய பெண்ணை தாராளமா கொடுப்போம் என்று கொடுத்தார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு வார்த்தை என்ன, உங்க விருப்பம், நீங்கள் விரும்பினால் உங்களுடைய பிள்ளையை திருமணம் முடித்து கொடுங்கள், நீங்கள் விரும்பினால் வேண்டாம் என்று நீங்கள் விரும்பினால் விட்டு விடுங்கள் என்ற தெளிவான வார்த்தை. இதெல்லாம் நாம்
பெண்ணை கொடுப்பதற்கு முன்பாக அல்லது பெண்ணை எடுப்பதற்கு முன்பாக மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் என்பதற்கான செய்திகள். இது வெறும் பெண்ணை கொடுப்பதை எடுப்பதில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா காரியங்களுக்கும் ஆலோசனை கேட்பதற்கென்று ஒரு நம்பகமான நபர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல மனிதர்களிடத்தில் ஆலோசனை செய்த பிறகுதான் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளையினுடைய படிப்பாக இருந்தாலும் கூட +2 முடிச்சுட்டான், அடுத்து நம்ம பையனை என்ன செய்யணும்? ஒன்று முதலில் பையன்கிட்ட ஆலோசனை கேட்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆலோசனை யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்டயும் கேட்பாங்க. தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்கான ஆலோசனை பல நபர்களிடத்தில் அலசி ஆராய்ந்தாலும் யார்கிட்டையும் ஆலோசனை கேட்கணும்? மனைவி கிட்ட. ஏன்னா அந்த பிள்ளையை பெற்றது அவங்க தான். அந்த மனைவிக்குத்தான், அந்த தாய்க்கு தான் தன்னுடைய பிள்ளையை பற்றி நன்கு தெரியும். இந்த வீட்டுல போய் என் புள்ள வாழுமா வாழாதா அப்படின்றது அந்த தாய்க்கு தெரியும். நிறைய பேர் எல்லா இடத்துலயும் கேட்பாங்க ஆலோசனை, மனைவி இவங்க கேட்க மாட்டாங்க. இதையெல்லாம் நம்ம சென்ற வாரம் பார்த்திருந்தோம். கணியத்திற்குரியவர்களே, அடுத்து மிக முக்கியமானது, அல்லாஹ்விடத்திலும் ஆலோசனை கேட்க வேண்டும். அது எப்படி அல்லாஹ்விடத்தில் ஆலோசனை கேட்பது? அதற்கு பெயர் தான் அரபியிலே இஸ்திகாரா என்று சொல்வார்கள். அல்லாஹ்விடத்தில் நலவை தேடுவது. இஸ்திகாரா என்ன தெரியுங்களா? கயிறில் இருந்து வந்ததுதான் இஸ்திகாரா. இஸ்திகாரா என்றால், ரப்பே எதில் கயிர் இருக்கிறது, எதில் எங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு தான் வேணும், இந்த பெண்ணு தான் வேணும், இந்த மாப்பிள்ளை கிடைச்சிட்டா முடிஞ்சு, இந்த வீட்டுல உள்ள மாப்பிள்ளையை எடுத்துட்டா என் பெண்ணெல்லாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது ரப்பே. எதில் கயிறை நீ வைத்திருக்கின்றாய் என்று உனக்கு மட்டும் தான் தெரியும் ரப்பே. என்னை எதில் எனக்கு கயிறு இருக்கிறதோ அதை செய்ய வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதற்கு பெயர் இஸ்திகாரா. இதை செய்யாமல் விட்டுவிடக் கூடாது. இது மிக முக்கியமான ஒரு அமல். இதை எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வலியுறுத்தினார்கள் என்றால், அதற்கு ஒரு அழகான துஆ கூட இருக்கு. அந்த துஆவை முழுமையாக நாம் மனனம் செய்யாவிட்டாலும் கூட இந்த தமிழ் அர்த்தத்தை வச்சு கூட கேட்கலாம். அந்த இஸ்திகாரா என்ற அந்த துஆ எந்த அளவிற்கு திருமணத்தில் மிக முக்கியமானது என்றால், பொதுவா சில நபர்கள் என்ன விளங்கிச்சிருக்காங்க, இஸ்திகாரா எப்ப செய்யணும்னா, இதுவா அதுவா, இந்த ரெண்டுல எது முடிவு செய்யறதுன்னு முடியாம முடிச்சுட்டு இருக்கோம்ல, அந்த நேரத்துலதான் இந்த இஸ்திகாராவினுடைய 2 ரக்காத்தை தொழுது விட்டு அந்த துஆவை கேட்கணும்னு நினைச்சிருக்கிறாங்க. அதாவது கன்ஃபார்மா ஒன்று இதுதான் ரைட்டு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்பொழுது என்ன அவசியம் இல்லை, யார்த்தையும் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இஸ்திகாரா என்ற அந்த தொழுகையை தொட வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்திருக்கிறார்கள். அப்படி அல்ல. நமக்கு கயிறுன்னு பட்டாலும் அல்லாஹ் இது துஆ செய்யணும். கணியத்திற்குரியவர்களே, எந்த அளவு இருக்கின்றாலும் ஒரு சின்ன சம்பவத்தை சொன்னா நல்லா விளங்கிடும். அதாவது நல்லதுதான் 100க்கு 100 எல்லாரும் சொல்லிடுவாங்க, இது சூப்பருங்க, இதை நீங்க செய்யலாங்க அப்படின்னு சொன்னா கூட அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அல்லாஹ் இடத்துல கேட்கறதை விட்டுறக்கூடாது என்பதற்கு ஒரு அழகான ஒரு பதிவு நமக்கு ஹதீஸ்களில் கிடைக்கிறது. என்னவென்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பெண் பேசுகிறார்கள், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு நண்பரை வைத்து பெண் கேட்டு அனுப்புகிறார்கள். யார் கேட்கிறா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பெண் பேசுகிறார்கள். அவங்க போய் கேட்கிறாங்க, இதை விட உலகத்தில் சிறந்த வரம் கிடைக்குமா? ஆனாலும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் என்னுடைய ரப்பிடத்தில் இஸ்திகாரா செய்த பிறகு பதில் சொல்கிறேன். அப்ப நம்ம சிந்திக்கணும், நமக்கு நல்ல மாப்பிள்ளை ஊரெல்லாம் விசாரிச்சாச்சு, 100க்கு 100 சூப்பர் அப்படின்னு அப்பவும் அல்லாஹ் கிட்ட கேட்கணும், எல்லாம் எனக்கு இதுல கயிறு இருந்தா தான், இல்லைன்னா வேணான்ற முடிவுல கேட்கணும் அல்லாஹ் இடத்துல. நம்ம எப்படி கேட்க கூடாது? நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருவோம். அல்லாஹ் கிட்ட கேட்கும் போது, அல்ல இந்த மாப்பிள்ளை எப்படியாவது தந்துரு, இந்த பெண்ணை எப்படியாவது தந்துரு, அப்ப அதுக்கு பேர் அல்ல, எனக்கு இதுல கயிறு இருந்தால் தான். கணியத்திற்குரியவர்களே, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா முடிச்சு 2 ரக்காத் தொழுறாங்க. யா அல்லாஹ், இந்த வரனில் எனக்கு கயிறு இருந்தால் தான். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். கணியத்திற்குரியவர்களே, அந்த ஆயத்து எப்படிப்பட்ட வசனம் என்று சொன்னால், ஃபலம்மா கலா ஸைது மின்ஹா வஃபரன் ஸப்பத்னாகஹா, அந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ற அந்த பெண்ணை நபியே உமக்கு அல்லாஹ் திருமணம் முடித்து வைத்தான்.
இது எந்த பரக்கத்து? நான் அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு தான் வருவேன். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிலேயே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்களாம், உங்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, உங்களெல்லாம் உலகத்துல உள்ளவங்க திருமணம் முடிச்சு வச்சாங்க, ஆனா எனக்கு என்னுடைய ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சது யார் தெரியுமா? முடிச்சு வச்சது அல்லாஹ் அப்படின்னு இந்த ஆயத்தை ஓதி காண்பிப்பாங்க. இது எந்த பரக்கத்து என்று சொன்னால், அவர்கள் தொழுத அந்த 2 ரகாத் இஸ்திகாராவினுடைய தொழுகையும் அந்த துவாவின் பரக்கத். கணியத்திற்குரியவர்களே, அந்த துவா முஸ்லிம் ஷரீஃபிலே புகாரியிலே அந்த துவா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன துவா? எவ்வளவு அழகான வார்த்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, இஸ்திகாராவை பற்றி ஹதீஸில் இப்படி வருகிறது, மா காப மனிஸ்தகார, அல்லாஹ்விடத்தில் யார் கைரை தேடி அதற்கு பிறகு செயலில் இறங்கி இருப்பார்களோ அவர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள். அதே போல அந்த ஹதீஸில் தொடர்ல வருது, வலா நதிம மனிஸ்தஷார, யார் பல நபர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு செயலில் இறங்கினாரோ அவர் ஏதும் கை செய்தப்பட மாட்டார். ஆலோசனை கேட்டு செய்தவர் கை செய்தப்பட மாட்டார். அல்லாஹ்விடத்தில் கைரை தேடியவர் தோல்வி அடைய மாட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்திகாராவுடைய துஆவை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கற்றுத் தந்தார்கள் என்றால், சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த துஆவை ரசூலுல்லாஹ் எப்படி எங்களுக்கு சொல்லி தந்தாங்கன்னா, குர்ஆனில் உள்ள வசனங்களை சூறாக்களை மனனம் செய்ய வைப்பதை போன்று எங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுத்து மனனம் செய்ய வைத்தார்கள். குர்ஆன்ல உள்ள வசனங்களை எவ்வளவு முக்கியத்துவமா கரெக்டா மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அந்த அக்கறையோட சொல்லிக் கொடுப்பாங்களோ அதே போன்று இந்த துஆவை கற்றுத் தந்தார்கள். அது என்ன? அல்லாஹும்ம 2 ரகாத் தொழுது இத ஓதணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக, ரப்பே பிஇல்மிக, உனக்கு தான் தெரியும், அதனால உன்னுடைய இல்மை முன்வைத்து, உனக்குத்தான் தெரியும் என்ற காரணத்தினால் அதை முன்வைத்து கேட்கிறேன், எனக்கு எது கைரோ அதை தருவாயாக. காரணம் உனக்குத்தான் தெரியும் இல்மிக. அடுத்து உன்னுடைய ஆற்றலை கொண்டு, உன்னுடைய சக்தியை கொண்டு நானும் எனக்கு சக்தியை தேடுகிறேன். சில சமயம் இதுதான் நல்லது அப்படின்னு தெரிஞ்சிடும், ஆனா செய்ய சக்தி இருக்காது. உனக்குத்தான் சக்தி இருக்கிறது, உன்னுடைய சக்தியை நான் கேட்கிறேன். உனக்குத்தான் அறிவு இருக்கிறது, அதை எனக்கு நான் கேட்கிறேன். அது மட்டுமல்ல, உன்னுடைய மகத்தான அருளை நான் கேட்கிறேன் எனக்கு. சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், நீ சக்தி படைத்தவன், எனக்கு எந்த சக்தியும் இல்லை. நீ அறிந்தவன், எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ மறைவான அனைத்தையும் அறிந்தவன். அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைருல் லீ ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபதி அம்ரி. ரப்பே, இந்த காரியத்தில், இந்த காரியம் என்பதுல நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை வச்சுக்கலாம். பெண்ணுனா பெண்ணு, ஆண்னா ஆணு, ஸ்கூல் படிப்புனா காலேஜ், அல்லது எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும், எந்த துறையை தேர்வு செய்யணும், அதை வச்சுக்கணும். அங்க வச்சு யா அல்லாஹ் இதை செய்யலாம் என்று நினைக்கிறேன். இதில் எனக்கு இன்மை மறுமையின் நலவு எனக்கு இருக்குமானால் அதை என்னுடைய விதியில், என்னுடைய விதியாக அதை ஏற்படுத்தி விடு. ஏற்படுத்துறது மட்டுமல்ல, என் விதியில் அதை எழுதுறது மட்டுமல்ல, அதை லேசாக ஆக்கி கொடுத்துரு. சில சமயம் சில துறையை எடுப்பாங்க, கஷ்டமா போயிடும், கஷ்டமாகிறாது. பயத்திற்குள் லேசாக்கு, சும்மா பாரிக்லி பீஹி, பிறகு அதில் எனக்கு பரக்கத்தையும் கொடு. எவ்வளவு அழகான வார்த்தைகள். பிறகு அதில் எனக்கு பரக்கத்தையும் கொடு. அடுத்து வயின் குந்த தாளம் அன்னஹாதல் அம்ர ஷர்ருல் லீ ஃபீ தீனி வ மாஷி வ ஆகிபதி அம்ரி. ரப்பே, இதில் எனக்கு தீங்கு இருந்தால், இம்மையில் மறுமையில் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தீங்கு இருக்கிறது என்று நீ அதில் அறிந்திருந்தால், ரப்பே என்னை விட்டு அதை அப்புறப்படுத்திவிடு. எவ்வளவு நம்ம என்ன எப்படியாவது கொடுத்துருயா இல்ல, அந்த மாப்பிள்ளை எப்படியாவது கொடுத்துரு, அந்த பொண்ணு எப்படியாவது கொடுத்துரு, இப்படி வாங்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு அழகான துவா. அன்னி, என்னை விட்டு அதை அப்புறப்படுத்தி. சில பேர் அவங்க வேணான்னு போயிடும், வேணான்னு போல போங்க, அல்ல அப்புறப்படுத்திட்டான். அல்லது வஸ்ரிஃப்னி அன்பு,
அதை விட்டு என்னை அப்புறப்படுத்தி நான் வேணான்னு சொல்லிடணும் அல்லது அவங்கள வேணான்னு சொல்லிடணும். எங்களுக்கு ஒத்து வராது, இம்மை மறுமையில் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராது என்றால் அவர்கள் விலகிவிட வேண்டும் அல்லது அதை விட்டு நாங்கள் விலகிவிட வேண்டும். இதை துவா செஞ்சுட்டு அடுத்து பாருங்க அழகான வாசகம். அப்ப வேணாம் ஷர்ரி இருக்கும், எங்களுக்கு அதுல தீங்கு இருக்குன்னா எங்களை விட்டு அப்புறப்படுத்திடு. அப்ப வேற ஏதாவது வேணும்ல, அதுக்கு ரசூல் அடுத்து வக்துர்லி கைர ஐதுகான, எனக்கு நன்மை என்று எது இருக்கிறதோ அது எங்க இருந்தாலும் அதை எனக்கு கொடுத்து விடு. அடுத்து சொல்றாங்க பாருங்க, சும்மா அருளி பிஹி, பிறகு அதை எனக்கு திருப்தியை கொடு. எனக்கு எது ஹைரோ அது சில சமயம் நமக்கு அது ஒரு மாதிரியா தெரியும். எனக்கு ஹைர் நன்மை, இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் அதை எங்களுக்கு கொடுத்துரு, அல்லது இந்த இந்த மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல பெண் வேணும், அந்த பிள்ளைக்கு எங்க இருந்தாலும் எங்களுக்கு கொடுத்துரு, கொடுத்துட்டு அதுல எங்களுக்கு திருப்தியை கொடு. ஏன்னா சில சமயம் திருப்தி இல்லாம போயிடும், அல்லாஹ் கை வச்சிருப்பான், இவரால் அதை தெரிஞ்சுக்க முடியாது, திருப்தி அடையவே மாட்டாரு. ரப்பே எங்களுக்கு நன்மை எதுவோ அதை கொடு, கொடுத்த பிறகு எங்களுக்கு என்ன செய்ய, அதில் திருப்தியை கொடு என்று துவா செய்வதற்கு பெயர் தான் இஸ்திகாராவினுடைய துவா என்று சொல்வார்கள். எவ்வளவு அழகான துவா! இன்னைக்கு இந்த துவாக்கள், இந்த 2 ரக்காத்தினுடைய பரக்கத்தை இந்த உம்மத்து இழந்திருக்கிறது. அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு மறந்துடணும், நாமளா ஒரு முடிவு பண்ணிடுறோம். கணிதத்திற்குரியவர்களே, இந்த இஸ்திகாராவில் ஒரு சில விஷயங்களை விளங்கணும். என்ன அப்படின்னா, சில பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்த 2 ரக்காத்தை தூங்கும் போது மட்டும்தான் என்ன செய்யணும், தொழுது இந்த துவாவை ஓதிட்டு தூங்கணும், கனவுல காட்டுவோம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. கனவு வந்தாலும் சரி, கனவு சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, கனவுல ஒண்ணும் வராதா, கனவுல ஒண்ணுமே வரலையே. இஸ்திகாரானா என்ன தெரியுங்களா, அதுக்கு பேரு இஹ்திபார் இல்ல. அதாவது எங்களுக்கு செய்தி, இஹ்திபார்னா எங்களுக்கு செய்தி வேணும் அப்படின்றது, செய்தி வேணும். இஸ்திகாரானா என்னன்னா, எது நல்லதோ அதை செய்யவை, அவ்வளவுதான். அதற்கு பிறகு நம்முடைய உள்ளம் எதை நோக்கி பயணிக்கிறதோ அதை நோக்கி பயணிக்கலாம். காரணம், எதில் கயிர் இருக்கிறதோ அதன் பக்கம் நம்முடைய இதயத்தை அல்லாஹ் திருப்புவான். அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்ட பிறகு இறங்கினால் இன்ஷா அல்லாஹ் அதில் நலவு இருக்கும், நான் நிச்சயமாக நஷ்டம் அடைய மாட்டோம் என்பதை நாம் முடிவெடுத்து இந்த துவாவை கேட்க வேண்டும். ஏதாவது ஒன்ன குறிப்பிட்டு தயவு செஞ்சு கேட்கக்கூடாது. எதில் எங்களுக்கு நலவு இருக்கிறதோ அதை தா என்று கேட்பதற்கு பெயர் தான் இஸ்திகாரா. கணியத்திற்குரியவர்களே, அதே போன்று இங்க நாம் விளங்க வேண்டிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல போய் நம்ம பொண்ணு கேட்கிறோம், சொந்தக்காரங்க வச்சுக்கிறோமே, ஏன்னா சொந்தத்துலதான் பொண்ணு கேட்கும் போது, சொந்தத்துலதான் மாப்பிள்ளை கேட்கும் போது தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா பயங்கர கோவம், அந்த உறவையே முடிச்சிடலான்னு பார்ப்போம். வெளியில போய் கேட்டோம் தரமாட்டேன்ட்டாங்க, வெளியில போய் மாப்பிள்ளை கேட்டோம் தரலன்ட்டாங்கன்னா அது பெருசா தெரியாது, சரி அவங்களுக்கு பிடிக்கலன்னு கேட்டுருவோம். ஆனா சொந்தத்துல போய் பொண்ணு கேட்டு அல்லது சொந்தத்துல ஒரு மாப்பிள்ளையை கேட்டு தராட்டி என்ன செய்வோம், அதோட கட்டு முடிஞ்சு. அதுல கட்டு மட்டும் இல்ல, ஒரு பொண்ணை போய் கேட்டு தரலன்னா அவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகுதுன்னு பார்த்தாங்க, கெடுக்கலாம்னு நினைப்பாங்க. அந்த பிள்ளைக்கு யாராவது மாப்பிள்ளை தேடி வந்து கெடுத்து விடுறது வேணாம் அப்படியெல்லாம் சொல்றது. அல்லது ஒரு மாப்பிள்ளை போய் கேட்டாங்க, மாப்பிள்ளை அவங்க தரமாட்டேன்ட்டாங்க அப்படின்னா, சரி உன் பையனுக்கு எப்படி கல்யாணம் ஆகுதுன்னு பார்த்துடுறேன், இதெல்லாம் கிடையாதுங்க. கணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய இந்த சரித்திரங்களை எடுத்து படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கணியத்திற்குரியவர்களே, அபூ தர்தா என்ற ஒரு நபி தோழர், அவர்கள் மதீனாவை சார்ந்தவர்கள். சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு பாரசீக நாட்டில் இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள். இப்ப மக்காவில் இருந்து வந்தவர்களுக்கு மதீனாவில் உள்ள ஒரு சஹாபியை தோழமையை ஏற்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தோழமையை ஏற்படுத்தினாங்க. இப்ப யார்தான் உற்ற நண்பர் சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு? அபூ தர்தா ரலியல்லாஹு. இப்ப சல்மான் பார்சி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்து கொடுங்க அப்படின்னும் போது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்காக ஒரு வீட்டில் சென்று பெண் பேச உள்ளே செல்கிறார்கள். வெளியில யாரை நிக்க வச்சுட்டு, சல்மான் பார்சி வெளியில நிக்க வச்சுட்டு, இங்கே இருங்க, உங்களுக்காக நான் போய் செய்யறேன், பெண் பேசிட்டு வரேன்னு சொல்லி உள்ள போன அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பெல்லாம் எடுத்து சொல்றாங்க. ரொம்ப அறிவாளி. ஏன் நம்மளுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா, அந்த யுத்தத்துல மதீனாவை சுற்றி பள்ளம் தோன்றணும் என்ற அந்த செய்தியை முதல் சொன்னது யாரு? சல்மான் பார்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் சொன்ன அபிப்பிராயத்தை ஏற்று நடந்தார்கள். அவ்வளவு ஒரு அறிவார்ந்த ஒரு சஹாபி. அவங்க சிறப்பெல்லாம் எடுத்து சொல்றாங்க.
அவங்க ஆரம்பத்திலேயே முஸ்லீம் ஆனாங்க. அவங்க சல்மான் பார்த்திகளும் பெரிய சிரமப்பட்டு வந்து சேர்ந்தாங்க. அவ்வளவு பெரிய சிரமப்பட்டு வந்து சேர்ந்தவங்க, இஸ்லாத்துல ஆரம்பத்திலேயே ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாத்தை என்றெல்லாம் அவருடைய சிறப்பை சொல்லி உங்க பெண்ணை அவர்களுக்கு கொடுங்கன்னு கொண்டு பேசுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த வீட்டாளர்கள் சொன்னாங்க, எல்லாம் கரெக்ட் தான், உங்களுக்கு வேணா எங்க பிள்ளைய முடிச்சுத்தரோம், அவரு முடிச்சு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க. வெளியில வைக்கப்படும் திருமணம் முடிஞ்சிருச்சுன்னு வருது, அல்லது பெண் பேசி முடிச்சாச்சு. பேச போனது சல்மான் பார்ட்டி ரலியல்லாஹு. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு தர முடியாது, உங்களுக்கு தரோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப வெளியில வெக்கப்பட்டு வர வந்து சல்மான் பார்ட்டி சொல்றாங்க, எனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு, என்ன சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்னா சொல்றாங்க, உங்களுக்கு பெண் பேசலாம்னு போனேன், அவங்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு வேணா தரேன்னு சொல்லி எனக்கு தான் அங்க முடிவாயிருக்குன்னா. இதுக்கு ஏன் வெக்கப்படுறீங்க, நான் தான் வெக்கப்படணும். அல்லாஹ் உங்க பேர்ல எழுதி வச்ச பெண்ணை எனக்காக வேண்டி கேட்கறது உங்களையும் எனக்கு வச்ச பாருங்க, நான் வைக்கப்பட நீங்க வைக்கப்பட வேண்டாம் என்ற பெருந்தன்மை, இந்த பெருந்தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும். யாராவது பெண் தரல மாப்பிள்ளை தரலன்னா பெரிய பலா வந்துருது, பெரிய சண்டை வந்துருது. எந்த அளவுக்குன்னா போட்டா போட்டி வந்துருது. எந்த அளவுக்குன்னா அங்க தரலன்னா நான் கண்ணு முன்னாடி தரமாட்டேன்ல, கண்ணு முன்னாடி என் பிள்ளைக்கு எப்படி தாம் தூம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பார் அப்படின்னு வேணும்னே பெருசா வைக்கிறாங்க. அவங்க போட்டிக்கு என் பிள்ளைக்கு நான் எப்படி வைக்கிறேன் பாரு. இந்த போட்டி ஈட்டி எல்லாம் எதுல வருதுன்னா அந்த பெண் தரமாட்டேன் மாப்பிள்ளையை தரமாட்டேன்னு ஒன்னிய சண்டை சச்சரவுகள், வீண் விவரங்கள், வீண் விரயங்கள் எல்லாம் இதனால் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க வேண்டும். இதே போன்று நீதிக்குரியவர்களே, ஒரு இடத்துல ஒரு பெண் பேசிக்கிட்டு இருக்காங்க, நல்லா தெரியுது, அல்லது ஒரு மாப்பிள்ளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நல்ல தெரிஞ்ச என்ன செய்யக்கூடாது, அங்க போய் நாமளும் என்ன செய்யக்கூடாது, இல்ல உங்க பெண்ணு எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்க கூடாது என்பதையும் ஹதீஸ்ல நாம பாக்குறோம். ஹதீஸ்ல வருது, லா யபீஉ ரஜுலு அலா பைஇ அஹீஹி வலா யக்துபு அலா ஹித்பதி அஹீஹி. ஒருவர் ஒரு பொருளை வாங்குவதற்காக பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார், இந்த பொருளை எனக்கு எடுத்துருங்க, அதே பொருளை அவர் 100 ரூபாய்க்கு பேசிட்டு இருக்காரு, நான் 150 ரூபாய் தந்து, இப்படி பேசாதீங்க. இது இந்த காலத்துல ஒரு உதாரணம் சொல்றதா, ஒரு இடம் வச்சுக்கிறீங்க, ஒரு இடத்தை ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கிறார், எவ்வளவுங்க, 60 லட்சத்துக்கு விற்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு, 60 லட்சத்துக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் 70ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் இவர் போய் நான் 75 தரேன். இதனால என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரேட்டு தேவையில்லாம ஏற்று முடிஞ்சு. அவரு 60 லட்சத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாருல, வாய்ப்பு இருக்காம உட்கார வேண்டியதானே. அவர் பேசிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சு இவர் போய் நான் 70 தரேன் 75 தரேன்னா கடைசியில் அவனும் மட்டும் இருக்கும். இதனால பகைமை ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் ஒரு பொருளை வியாபாரத்திற்காக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதன் மீது நீங்கள் வியாபாரம் பேசாதீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா யக்துபு அலா ஹித்பதி அஹீஹி. உங்களுடைய ஒரு சகோதரர் ஒரு பெண்ணை பேசினால் அவரை மீறி சென்று நீங்கள் அதே குடும்பத்தில் அதே பெண்ணை போய் கேட்காதீர்கள். இல்லா அதனலகு, அவர் உங்களுக்கு அனுமதி கொடுத்தாலே தவிர. அவர் சொல்லிட்டாரு, நான் 60 கேட்டு பார்த்தேன்பா கொடுக்கல, நீ என்ன செஞ்சீங்க கேட்டு பாரு அப்படின்னு அவர் அனுமதி கொடுத்தாரு. அல்லது ஒரு பெண் பேசினாங்க, ஒரு மாப்பிள்ளை பேசினாங்க, எங்களுக்கு ஒத்து வரல, நீ வேணும் வைக்க அப்படின்னு அவர் பேக் வாங்கிட்டாருன்னா அதற்கு பிறகு நீங்கள் சென்று பேசிக் கொள்ளுங்கள். இதெல்லாம் திருமணத்தை நிச்சயிப்பதற்கு முன்புள்ள செய்திகள். நிச்சயிப்பது என்றால் என்ன? இன்னைக்கு இந்த நிச்சயதார்த்தம் என்பது சில இடங்கள்ல போய் பார்த்தா பயமா இருக்கு. கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சோன்ற மாதிரி, அவ்வளவு கிராண்டா, அவ்வளவு பிரமாண்டமா அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் மேடையில ஒன்றா நிக்க வச்சு கை குலுக்க வச்சு மாப்பிள்ளைய மோதிரத்தை போட வச்சு அந்த பிள்ளைய கையை பிடிச்சு, இதெல்லாம் ஹராம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள். கணியத்திற்குரியவர்களே, நிச்சயதார்த்தம்னா என்ன? அரபியில கித்பான்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்துல இது அனுமதி இருக்கானா? இருக்கு. என்னன்னா, பெண்ணு பேசி வைக்காமல திடீர்னு கல்யாணம் பண்ண முடியும். நிச்சயதார்த்தம்னா என்ன? இந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை தான், இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பெண்ணு தான், எங்களுக்கு எல்லாம் புடிச்சு போச்சு என்று ஒரு நிச்சயத்தை ஏற்படுத்தி விட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டு வருவது, இதுதான் நிச்சயதார்த்தம். பெண் பேசி வைப்பது, இதற்கு ஷரியத்துல அனுமதி இருக்கு. சரி, பெண் பேசி வைக்கணும் என்னங்க, மிஞ்சி போனா அதுல 10 விஷயங்கள் இருக்கு, அவ்வளவுதான். 10 விஷயங்கள். 10 விஷயம் பெருசா நினைக்காதீங்க. சிம்பிளான 10 விஷயங்களை வேண்டுமானால் அதில் சொல்லலாம். அது என்ன? 5 சொற்களை சார்ந்த 5 விஷயங்கள். முடிந்தால் அந்த 5 விஷயத்தை கொஞ்சம் விரிவா சொல்லலாம், இல்ல சுருக்கமா சொல்றோம்.
5 5 மொத்தம் 10 விஷயங்கள். வார்த்தையை சார்ந்த 5 விஷயங்கள், செயலை சார்ந்த 5 விஷயங்கள். அவ்வளவுதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருது. வார்த்தையை சார்ந்த 5 விஷயங்கள் என்ன? பிஸ்மில்லான்னு சொல்லி இருக்கணும், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இருக்கணும், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், ஸலவாத்தும் ஓதி இருக்கணும் அந்த அவையில உட்கார்ந்து. மொத்தம் எத்தனாச்சு? 3. 4வது இன்ஷா அல்லாஹ், எங்க பிள்ளைக்கு உங்க பிள்ளைக்கு இன்ஷா அல்லாஹ் திருமணம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி இருக்கணும். மொத்தம் 4. 5வது என்ன தெரியுங்களா? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற உபதேசம் செஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். நீங்களும் அல்லாஹ் பயந்து நடந்துக்கணும், எங்க பிள்ளையும் அல்லாஹ் பயந்து நடந்துக்கிறோம். இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு சிறிய உபதேசம், அவ்வளவுதான். இந்த 5 சொற்களை சார்ந்த விஷயங்கள். செயலை சார்ந்த 5 விஷயங்கள் என்ன அப்படின்னா, வாக்குறுதி கொடுப்பது இல்லைங்களா? இப்ப இதுல கொஞ்சம் விரிவாக ஒரு 3 விஷயத்தை பார்க்கணும். அவ்வளவுதான். நிச்சயதார்த்தம் என்பது மாப்பிள்ளை பெண்ணுடைய பெற்றோர்கள், மாப்பிள்ளை பெண்ணுடைய பெற்றோர்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு என்னுடைய பிள்ளையை உங்களுடைய பிள்ளைக்கு நாங்கள் கொடுக்கிறோம், மன திருப்தியாக ஒப்புக்கொண்டோம் என்று கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி. இதுதான் நிச்சயதார்த்தம். பொதுவாக ஒரு முஸ்லிம் எப்படிப்பட்டவரா இருப்பாருன்னா, கொடுத்த வாக்குறுதிய மீற மாட்டார். அதனாலதான் ஹதீஸ்ல என்ன வருது, ஒரு இடத்துல வாக்குறுதி கொடுத்தா நீங்க போய் பெண் பேசாதீங்கன்னு வருது. ஏன்? அவங்கதான் வாக்குறுதி கொடுத்தாங்க, அவங்களுக்கு தரேன் வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, அப்ப நீங்க போய் என் கொடுக்கல கொடுக்கிறீங்க. இப்ப கொடுத்த வாக்குறுதியை ஒரு முஸ்லிம் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டார். அப்ப நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னா ஓரளவு என்ன செய்யணும், அத திருமணம் வரை கொண்டு செல்ல வேண்டும். அதனாலதான் போன வாரம் முந்தின வாரம் சொல்லி இருந்தோம், தயவு செஞ்சு நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் போன் நம்பர் கொடுத்து என்ன செய்யாதீங்க, பேச வைக்காதீங்க. 99% சண்டையில் முடிகிறது. ஒண்ணு சண்டை நடந்து கல்யாணம் ஆயிரம் போகும், அல்லது சண்டையோட கல்யாணம் நடக்கும், மனவெறுப்போட கல்யாணம் நடக்கும், முன்கூட்டியே பேச விட்டதுனால. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த கொடுத்த வாக்குறுதி மீறாமல் இருப்பதுதான் ஒரு முஃமினின் அழகு. எனவே கொடுத்த வாக்குறுதியை மீறாமல் இருப்பதுதான் நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நிர்பந்தங்க, நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் தெரியுது ரொம்ப மோசமான மாப்பிள்ள அல்லது அந்த பெண் சரியில்லை அப்படின்னு கன்ஃபார்மான செய்தி, உறுதியான செய்தி நிச்சயதார்த்தத்துக்கு பிறகுதான் தெரிய வருது. அப்படின்னா இப்ப கொடுத்த வாக்குறுதிக்கு என்ன செஞ்சுக்கலாம், மாறு செஞ்சுக்கலாம். யார் செய்தி சொன்னாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. ரொம்ப கண்ணியமான முறையில விலகி கொள்வது நல்லது. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சா திருமணமே முடிச்சுட்டு அப்புறம் பிரச்சனை என்ன செய்யறது? அதனால கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாது, அதுதான் நல்லது. நிர்பந்தமான சூழ்நிலையில் நிச்சயதார்த்தம் என்ற அந்த வாக்குறுதிக்கு பிறகு கூட திருமணம் வேண்டாம் என்ற முடிவுக்கு கூட வரலாம் என்பதுதான் இதனுடைய சட்டங்கள். அடுத்து அந்த நிச்சயதார்த்தம் என்ற அந்த அவையில் வைத்து அன்பளிப்புகள் என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்து வாங்கிக்கலாம். அந்த அன்பளிப்பு 2 விதமா இருக்கலாம். ஒன்று, அந்த அன்பளிப்பு பொருளா இருந்துச்சு, சாப்பிடுற மாதிரி பொருளா இருந்துச்சு. வாழைப்பழம் கொடுத்தாங்க, கொடுக்கலாம், கொடுங்கன்னு நான் சொல்லல. அஜத் அப்புறம் நீ அஜத் சீர்வரிசை வைக்க சொன்னாங்கன்றாதீங்க. ஒரு அன்புல என்ன செஞ்சாங்க, அவங்க கொஞ்சம் ஸ்வீட் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்வீட் எல்லாம் வாங்கிக்கலாம், அன்பளிப்பு தானே. ஒரு 2 கிலோ ஸ்வீட் வாங்கி வந்தாலும் அது அன்பளிப்பு தானே. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஸ்வீட் அப்படியே வச்சா கெட்டு போயிரும்ல, எனவே யூஸ் பண்ணலாம். பழங்கள் வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிடலாம சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டுடலாம். மாப்பிள்ளை என்ன செஞ்சாங்க, பெண்ணுக்கு என்ன செஞ்சாங்க, ஏதோ ஒரு நகை கொடுத்தாங்க, அல்லது பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை என்ன செஞ்சாங்க, வாட்சி கொடுத்தாங்க அன்பளிப்பா. வாட்சி கொடுக்க சொன்னாருன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. இந்த வாட்சி இருக்கு பாத்தீங்களா, இது கெட்டு போகுமா? கெட்டு போகாது. திருமணம் வரை அந்த வாட்சை போடக்கூடாது மாப்பிள்ளை. ஏன்? கட்டானாலும் ஆயிரும். திருமணம் சொன்னோம்ல, நிர்பந்தமான நேரத்தில் கட்டான ஆயிரும். அப்ப கெட்டு போகாத பொருளை அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டிருந்தால் அதை உபயோகப்படுத்தாமல் இருப்பதுதான் நல்லது. திருமணம் முடியும் வரை அதை உபயோகப்படுத்த கூடாது. கெட்டு போற மாதிரி பொருள் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு போடப்பட்டிருந்தே. சாப்பிட்ற பொருளை சொல்றேன், சாப்பிட்ற பொருளை கொடுத்தாலும் சாப்பிட்டுடலாம், தீர்த்திடலாம். இது அன்பளிப்புடைய சட்டம். அடுத்த ஒரு சட்டம் நம்ம விரிவா பேசியாச்சு. என்னன்னா, அந்த நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே என்ன செய்யறது, பார்க்க வச்சிருந்தது. இது ஒரு 3வது செயல், இது விரிவா பேசியாச்சு. 4வது ஒரு செயல் இருக்கு. அது என்னன்னா, எவ்வளவு மகர் கொடுத்தீங்கன்னு கேட்கலாம். எவ்வளவு மகர் கொடுத்தீங்கன்னு அல்லாஹ் பாதுகாக்க. நேர் மாற்றம்
பணம் வச்சு வாங்குறதுன்னு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கு பேரே என்ன, நீங்க எவ்வளவு மகர் கொடுப்பீங்க என் பிள்ளைக்கு என்று கேட்க வேண்டிய அந்த சபையில், அந்த அவையில் எவ்வளவு காசு கொண்டு வந்துருக்கீங்க பேரே என்ன. நம்ம தான் எந்த சமுதாயமும் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு பணம் வைத்து வாங்குவது என்ற பெயரை எந்த சமுதாயம் வைக்கவில்லை. எவ்வளவு இழிவான செயல்! அந்த சம்பவத்திற்கே பணம் வச்சு வாங்குறதுன்னு பேர் வச்சிருக்கவே வெட்க வேணாமா? எவ்வளவு மகர் கொடுத்தீங்க என்று பெண் வீட்டார் கேட்கணும். என் பிள்ளைக்கு நீங்க எவ்வளவு மகர் கொடுத்தீங்க அதை வேணா கேட்கலாம், அந்த மகர முடிவு செய்யலாம். இது 4வது செயல். 5வது செயல் என்ன அப்படின்னா, எப்ப திருமணத்தை வச்சுக்கலாம். இந்த காலத்துல எல்லாம் மண்டபத்தை வச்சுதான், மண்டபம் எந்த தேதியில கிடைக்குதோ அதான். அப்ப ஒரு அளவுக்கு முடிவுக்கு வரலாம். எந்த மாசம் அப்படி முடிவு பண்ற விஷயத்துல ஒரே ஒரு கவனிக்கணும் என்னன்னா, ரொம்ப பீல் தள்ளி போடக்கூடாது. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மண்டபத்தை முடிக்க வேண்டியது, அந்த மண்டபத்துலதான், அந்த மண்டபத்துல தான் வைக்கணும். என்ன இருக்கு, சீக்கிரம் எந்த மண்டபம் கிடைக்குதோ அந்த மண்டபத்தை வைக்கணும். ஏதாவது ஒரு மண்டபத்தை முடிவு செஞ்சுட்டு அந்த மண்டபம் அது 1 வருஷம் கழிச்சுதான் புக் ஆகும், 1 வருஷம் கழிச்சு வைப்பான். தயவு செய்து இந்த 5வது செயல், திருமணத்தை எப்பொழுது என்று முடிவு செய்வது, இதுதான் 5வது செயல். அதை தயவு செய்து மிகவும் தள்ளி போடாதீர்கள். ஹதீஸில் பலவிதமாக வந்திருக்கிறது என்பதை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இஸ்லாம் காட்டக்கூடிய, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.